குருவே சரணம், குருவே துணை. நம்ம பார்க்க போகிறது கோச்சாரமும், கோச்சாரத்தில் திசாநாதன் புத்திநாதனுடைய பலம் பலவீனமும் சம்பவமும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு உதாரண ஜாதகத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம பார்க்க போகிறது, நான் பார்த்தது ஒரு கல்லூரி மாணவரோட ஜாதகம். அவர் 3ஆம் ஆண்டு படிச்சுட்ருக்கிறாரு. கேம்பஸ் இன்டர்வியூவில் அவர்னால் செலக்ட் ஆக முடியல. அவருக்கு நடந்துகிட்ருக்கிற திசா புத்தி செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி, கும்ப லக்னம். அவருக்கு புதன் சிம்மத்தில் இருக்குது, பிறப்பு ராகு மேசத்தில் இருக்குது. ஸோ அந்த ஜூன் வரைக்குமே, ஜூன் 3ஆவது வாரம் வரைக்கும் செவ்வாய், அவரோட திசாநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் நல்ல பாவகங்களில் பயணம் செய்யலை. அதே போல் பகை கிரகங்கிட்ட சிக்கி ஒரு ராசியாக கடந்து வர்றார். அந்த செவ்வாய் தான் 3-10 குடையவர் வேறு ஆகிறார். அது அவருக்கு தடையை ஏற்படுத்துது. அதே சமயத்தில் அவரோட பிறப்பு புதன் மேலே கோச்சார கேது பயணமும் அவருக்கு இன்டர்வியூவில் தேர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துது. அப்போது இது எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு கால நிர்ணயம் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதாவது எப்போ கோச்சார செவ்வாய் ரிஷபத்துக்கு வர்றாரோ, கோச்சார கேதுவும் புதனை கடக்குதோ, அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு நல்ல சம்பவம், நல்ல நிகழ்வு, அவரோட முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே போல் ஜூன் கடைசி வாரத்தில் செவ்வாய் ரிஷபத்துக்கு போயிட்டார். கேது அவரோட பிறப்பு புதனை கடந்துட்டார். அதே சமயத்தில் அவரோட பிறப்பு குருவும் திசாநாதனுக்கு பார்வை பார்த்துட்ருக்கிறார். ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு வெளிநாட்டு பேங்க் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பேங்க்கில் அவர் கேம்பஸ் இன்டர்வியூவில் அவருக்கு வேலை கிடச்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டார். ஒரு நல்ல வேலை, நல்ல ஊதியத்தில் ஒரு வேலை அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது திசாநாதனோட பங்கு ரொம்ப முக்கியம். இதுலேயே அவரோட திசாநாதன் பிறப்பில் பலவீனம், அஸ்தங்கம். ஸோ அப்போ கோச்சாரத்தில் எப்போ பலம் அடைகிறாரோ, சுபர்களோட பார்வை கிடைக்குதோ, அப்போ அவருக்கு ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் என்னோடய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.